வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 5ஆம் வகுப்பு தமிழ் படத்தில் டேம் 1ல் நமக்கு முதல் இயலில் பார்த்திங்கன்னா தமிழின் இனிமைங்கிற ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இந்த வருஷத்துக்கான 2026ஆம் ஆண்டுக்கான பாடம் தான் இது. ஸோ நம்ம இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம இதில் இருக்கிற 1 வேர்டுக்கெலாம் ஆன்சர் பார்த்துடலாம். பாருங்கள், நமக்கு பேஜ் நம்பர் எத்தனாம் பக்கம் கொடுத்துருக்காங்கன்னா 3வது பக்கம் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்கோங்க. சரியான சொல்லி தெரிவு செய்து எழுதுக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கலை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள். கலை அப்படின்னா கரும்பு. கரும்பு இருக்கா? ஆப்ஷன் இருக்கா? அதை வந்து குறிச்சிக்கோங்க. கலை அப்படின்னு என்னது? கரும்பு. அடுத்து 2வது கனி இடை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வந்து கனி கூட்டல் இடை. ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கனி இடையை பிரித்தது நமக்கு என்ன கிடைக்கும்? கனி கூட்டல் இடை. அடுத்து பனி கூட்டல் மலர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் பார்த்திங்கன்னா பனிமலர். பனி கூட்டல் மலரை சேர்த்து நமக்கு என்ன கிடைக்கும்? பனிமலர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. கலை இடை. இதை நம்ம பிரித்ததெல்லாம் நமக்கு என்ன கிடைக்கும்னா கலை கூட்டல் இடை. கலை கூட்டல் இடை எழுதிக்கோங்க. கலை கூட்டல் இடை. அடுத்து எண்ணுயிர். இந்த சொல்லை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. இதை பிரித்தா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா எண் கூட்டல் உயிர். எண் கூட்டல் உயிர் எழுதிக்கோங்க. கலை கூட்டல் இடை, எண் கூட்டல் உயிர். அடுத்து பெட்டியில் உள்ள சொற்களை பொருத்தி மகிழ்க. இப்போ பால் நமக்கு எதுலேருந்து கிடைக்கும்? பால் வந்து நமக்கு எதுலேருந்து கிடைக்கும்? பசு. இந்த பெட்டியில் இந்த சைடில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுலேருந்து பால் எதுலேருந்து கிடைக்கும்? அப்போ பசு. அப்போ அந்த இதில் வந்து பசுன்னு எழுதிக்கோங்க. அடுத்து சாறு. சாறு நமக்கு எதுலேருந்து கிடைக்கும்? கரும்புலேருந்து. கரும்பு சாறு இருக்கா? ஸோ நமக்கு என்ன எழுதணும்? கரும்பு. அடுத்து பாருங்கள், தேர்ட் ஒன் இளநீர். இளநீர் எதுலேருந்து கிடைக்கும் நமக்கு? தென்னை எழுதிக்கோங்க. தென்னை. நமக்கு ஏற்கனவே இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை எடுத்து இந்த பாக்ஸில் வந்து எழுதணும். அடுத்து வந்து பாகு. பாகு நமக்கு எதுலேருந்து கிடைக்கும்? வெல்லம். இந்த 4வதுல என்ன எழுதிக்கோங்க நீங்கள்? வெல்லம் சொல்லி எழுதிக்கோங்க. வெல்லம். திரும்பவும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு பாலுக்கு வந்து ஆன்சர் வந்து பசு. சாருக்கு என்ன வரும்? கரும்பு சாறு. கரும்பு வரணும். இளநீருக்கு தென்னை. பாகுக்கு வந்து வெல்லம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்பாடலில் வரும் ஒரே ஓசையுடைய சொற்களை எடுத்துஎழுத சொல்லியிருக்காங்க. ஒரே ஓசையுடைய சொற்கள். ஸோ நான் உங்களுக்கு ஆன்சர் காமிக்காது, அப்படி பார்த்து எழுதிக்கோங்க. ஒரே ஓசை நமக்கு லாஸ்ட்டாக வந்து முடியும் போது என்ன செய்யும்? ஒரே ஓசையில் வந்து முடியும். அதெல்லாம் நம்ம எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. எழுதிக்கோங்க. பாருங்கள், ஆன்சர் இருந்தால் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஒரே ஓசையில் முடியும் சொற்கள் என்னெல்லாம் பாருங்கள்? சுளையும் சுவையும். ஒரே மாதிரி முடியுதா? சுளையும் சுவையும். அதுக்கடுத்து இன்னொன்று பாருங்கள், சாரும் நீரும். ஒரே ஓசையில் முடியுது. அடுத்து வந்து தேனும் பாலும். இதுதான் வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பாடலில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், ஆன்சர் பாருங்கள். பனிமலர், நனி பசு. இதை மட்டும் முதல் எழுதிக்கோங்க. இதில் பாருங்கள், நீ 2ஆம் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு. அப்புறம் இதை எழுதிக்கோங்க. பனிமலர், நனி பசு. இது வந்து ஒரு ஆன்சர். இன்னொரு ஆன்சர் பாருங்கள், இனியன எனினும். இந்த நீ 2ஆம் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு. இனியன எனினும். அடுத்து 3வது ஆன்சர் வந்து எண்ணுயிர் என்பேன். 2ஆம் எழுத்து இன். இதுலேயும் 2ஆம் எழுத்து வந்து இன். ஒரே எழுத்து. ஸோ இதுவும் வந்து நமக்கு ஆன்சர் வரும். இந்த 3 என்ன செஞ்சுக்கோங்க, அதில் நம்ம கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பாடலில் வரும் வர்ணனை சொற்களை எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், வினாக்களுக்கு விடையளிக்க பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார். இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், வர்ணனை சொற்களுக்கான ஆன்சர் இது. முற்றல் கலை, பனிமலர், பாகுடை சுவை, நனி பசு, குளிரில நீர். இது வந்து நமக்கு வர்ணனை சொற்கள் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதற்கான ஆன்சர். இதேன்னு செஞ்சுக்கோங்க. அப்படியே பார்த்து உங்கள் புக்கில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு அது கீழே வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார். ஆன்சர் பாருங்கள். பாரதிதாசன் கனியின் சுளை, முற்றிய கரும்பின் சாறு, மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேன், காய்ச்சிய பாகின் சுவை, சிறந்த பசு தந்த பால் மற்றும் தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீர் ஆகியவற்றை இனியன என்று கூறுகிறார். இது வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். இதையும் செஞ்சுக்கோங்க. உங்கள் புக்கில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம்.
பாருங்க, பாரதிதாசன் எதனை என் உயிர் என்று கூறுகிறார். இப்போ இதற்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். முதல்ல நீங்கள் என்ன எழுதணும்னா, பாரதிதாசன் தமிழை என் உயிர் என்று கூறுகிறார். லாஸ்ட்டாக வந்து புல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இதோட ஆன்சர். திரும்பவும் சொல்கிறேன், பாரதிதாசன் தமிழை, அந்த எதனை இருக்கலாம் அதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன போட்டுக்கோங்க, தமிழை என் உயிர் என்று கூறுகிறார். லாஸ்ட் எவையெல்லாம் அவ்வளோதான். சிந்தனை வினாக்காக இப்போ நம்ம சிந்தனை வினாக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். பாரதிதாசன் என்று கூறுகிறார். உனக்கு எவையெல்லாம் இனிமையானவை ஏன், அதுக்கான ஆன்சர் நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து சிந்தனை வினாக்கான ஆன்சர். இதுதான் நீங்கள் எழுதணும் கிடையாது. உங்களுக்கு வந்து எது இனிமையான என்று தோணுமோ நீங்கள் அது செஞ்சுக்கலாம், அது வந்து எழுதிக்கலாம். ஸோ நமக்கு சிந்தனை வினாக்கு வந்து நம்மளுடைய சிந்தனையில் என்ன தோணுதோ அதான் வந்து எழுதணும். ஸோ இது இந்த ஆன்சர் நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஆன்சர் இருந்தால் கூட அதை வந்து எழுதிக்கலாம். அவ்வளோதான், இந்த பாடம் முடிஞ்சிச்சு இப்போ இதோட.